வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மனிதவள மேலாண்மை துறையில் பணியாற்றும் தலைமை செயலக பணியாளர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் பயோமெட்ரிக் முறையில் வருகை பதிவு கட்டாயம். பணியாளர்கள் அனைவரும் காலை 10 மணிக்குள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் எனவும் மனிதவள மேலாண்மை துறை அதிரடி உத்தரவு. வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். வைகாசி விசாகத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். அலகு குத்தியும் காவடி பால்குடம் எடுத்து பக்தி பரவசத்துடன் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 1,17,040 ரூபாய்க்கு விற்பனை. அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் துணை கொறடாவுமான அரக்கோணம் ரவி தாவேகாவில் இணைந்தார். அமைச்சர் என் ஆனந்த் நேரில் சந்தித்து தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டார். பள்ளி சீருடையுடன் மாணவ மாணவிகள் தத்தம் இருப்பிடத்தில் இருந்து பயிலும் பள்ளி வரையிலும் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம். போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவிப்பு. பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய பாட புத்தகங்களில் விழிப்புணர்வு. புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி நடைபெற வேண்டும் என்பது முதலமைச்சர் விஜயின் நோக்கம். ஊழல் நடந்துவிடக் கூடாது என்பதில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டி. ரேஷன் கடைகளில் டீ தூள், உப்பு என மக்கள் கேட்கும் பொருட்களை மட்டும்தான் கொடுக்க வேண்டும். கட்டாயப்படுத்தி எதையும் விற்கக்கூடாது என ரேஷன் கடை ஊழியர்களுக்கு அமைச்சர் வெங்கடரமணன் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டின் நிதிநிலை தொடர்பாக இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும். நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. நெல் விதை மானியத்தை மத்திய அரசு தொடர வேண்டும். மாதாந்திர ஒதுக்கீட்டின்படி உரங்கள் தடையின்றி வழங்கப்பட வேண்டும். நுண்ணீர் பாசன திட்டத்திற்கான மத்திய நிதியை உயர்த்த வேண்டும் என தேசிய வேளாண் மாநாட்டில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் வலியுறுத்தல். இருபத்தி 22 தமிழக அமைச்சர்களுக்கு அரசு பங்களாக்கள் ஒதுக்கீடு. அமைச்சர் அருண்ராஜுக்கு முல்லை இல்லம், ஸ்ரீநாத்துக்கு தாமிரபரணி இல்லம், வன்னியரசுக்கு சாமந்தி இல்லம் ஒதுக்கீடு. புதுக்கோட்டை ஐஐடி அருகே அமைச்சர் முகமது பர்வேஷ் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பரபரப்பு. சுமார் 20 நிமிடம் நீடித்த மின்வெட்டுக்கான காரணம் கண்டறிய முடியாமல் இங்கும் அங்கும் ஓடிய மின்வாரிய அதிகாரிகள். தாம்பரம் பீர்க்கங்கரணை அருகே கட்டுமான பொருட்களை இலவசமாக கேட்டு கட்டட தொழிலாளியை சரமாரியாக தாக்கிய தாவேகா நிர்வாகி. கட்டட தொழிலாளியை தாவேகா நிர்வாகி சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. இவனை வண்டியில் ஏற்று காரில் ஏற்றுறேன்.
திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே வாகன தணிக்கையின் போது போலீசார் மது போதையில் இருந்ததாக புகார். சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோவால் பரபரப்பு. ட்ரிங்க்ஸ்ல இருப்பீங்க சார், நீங்க ட்ரிங்க்ஸ்ல எப்படி சார் இருக்கீங்க டியூட்டி டைம்ல? உங்களை தான் பேசுறேன். டியூட்டி டைம்ல எப்படி ட்ரிங்க்ஸ்ல இருக்கீங்க? ஆமா, ட்ரிங்க்ஸ்ல இருப்பீங்க சார், நீங்க ட்ரிங்க்ஸ்ல எப்படி சார் இருக்கீங்க டியூட்டி டைம்ல? உங்களை தான் பேசுறேன். டியூட்டி டைம்ல எப்படி ட்ரிங்க்ஸ்ல இருக்கீங்க? பழவேற்காடு அருகே மீனவர்கள் வலையில் சிக்கிய வெடிகுண்டால் பரபரப்பு. மனித நடமாட்டம் இல்லாத பகுதியில் பாதுகாப்பாக செயலிழக்க செய்யப்பட்டதால் பெரிய அளவிலான விபத்து தவிர்ப்பு. கட்டுமான நிறுவன உரிமையாளரை குண்டர் சட்டத்தில் அடைத்த உத்தரவை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தாத வழக்கில் குண்டர் சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது என தெரிந்தே பயன்படுத்தியுள்ளார் என ஐபிஎஸ் அதிகாரி அருணுக்கு கண்டனம். திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் கடும் அவதி. தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. மின்கம்பங்கள் சாலையில் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் மக்கள் அவதி. நீட் மறுதேர்வு செயல்முறையை நேரடியாக கண்காணித்து வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மீண்டும் பிரச்சினை ஏற்பட வாய்ப்பே இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு உறுதி. நீட் தேர்வு வினாத்தாள் வெளியாக காரணமானவர்களை அடையாளம் காண வேண்டியது கட்டாயம். தவறுக்கு யாரும் பொறுப்பேற்காத வரை தவறை சரி செய்ய முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கான வினாத்தாளை இந்திய விமானப்படை விமானம் மூலம் கொண்டு செல்ல மத்திய அரசு பரிசீலனை. நியாயமான மற்றும் பாதுகாப்பான தேர்வு செயல்முறையை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உறுதி. இந்தியா பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே குஜராத்தின் கட்ச் வளைகுடா பகுதியில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு. ஹராவி நல்லா பகுதியில் ராணுவ ரோந்து படகில் சென்று பார்வையிட்டார். டெல்லியில் உள்ள ஒரு பூங்காவில் ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. ஆட்டோ ஓட்டுநர்களுடன் உணவு சாப்பிட்ட காட்சி இணையத்தில் வைரல். கோவா மாநில காங்கிரஸ் தலைவராக கிரிஷ் சோடங்கர் நியமனம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. சவுதியில் மரண தண்டனை பெற்ற கேரள நபரை 34 கோடி ரூபாய் நிதி திரட்டி மீட்டனர் கேரள மக்கள். கொலையான சிறுவனின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டதால் தாயகம் திரும்பினார். தங்கள் நாட்டினருக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை இந்தியர்களும் பாகிஸ்தானியர்களும் பறித்துக் கொள்வதாக பிரிட்டன் எம்பி குற்றச்சாட்டு. தனது குற்றச்சாட்டு தன்னை இனவெறி கொண்டவராக சித்தரித்தால் அது பற்றி கவலை இல்லை எனவும் ஆவேசம். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியின் கேப்டன் பொறுப்பில் இருந்து ரிஷப் பந்த் விடுவிப்பு. பந்த் கேட்டுக் கொண்டதன் பேரில் முடிவெடுக்கப்பட்டதாக எல்எஸ்டி அணி நிர்வாகம் அறிவிப்பு. துபாயில் கிரிக்கெட் வலைப்பயிற்சியில் ஈடுபட்ட நடிகரும் ரேசருமான அஜித் குமார். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.
மும்பை இந்தியன்ஸ் அணியை விட்டு வெளியேற கேப்டன் ஹர்திக் பாண்டியா முடிவு என தகவல். நடப்பு ஐபிஎல் சீசனில் மும்பை அணியின் பிளே ஆஃப் கனவு தகர்ந்ததும் தமது முடிவை அணி நிர்வாகத்திடம் தெரிவித்ததாக தகவல். முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் சௌரவ் கங்குலியின் வாழ்க்கையை மையமாக கொண்டு உருவாகும் தாதாதி சௌரவ் கங்குலி ஸ்டோரி பயோபிக்கின் முதற்கட்ட படப்பிடிப்பு நிறைவு. சிவப்பு டிராக் ஷூட் அணிந்து இளம் வயது கங்குலியாக ராஜ்குமார் ராவ் நடித்த காட்சிகள் இணையத்தில் கசிந்து ரசிகர்களிடையே வைரல். நியூ சண்டிகரில் நடைபெற்ற குவாலிஃபயர் 2 போட்டியில் குஜராத் அணி அபார வெற்றி. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று அசத்தல். நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் மோதல். ஐபிஎல் கோப்பையை வெல்லப்போவது யார் என ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. ஐபிஎல் வரலாற்றில் இளம் வயதில் 1000 ரன்களை கடந்த வீரராக சாதனை படைத்தார் வைபவ் சூரியவன்ஷி. 440 பந்துகளில் 1000 ரன்களை கடந்த முதல் வீரராகவும் வைபவ் சூரியவன்ஷி வரலாறு படைத்தார். நடிகர் அஜித்குமாரின் தாயார் மோகினி வயது மூப்பு காரணமாக காலமானார். சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது. திருவான்மியூர் காட்டன் ஹவுஸ் இப்பொழுது OMR காரப்பாக்கத்தில் மே 29ஆம் தேதி பிரம்மாண்ட திறப்பு விழா.